கரங்களை தட்டி பாஸ்டர் வர வைக்கலாமா? ஜோரா கையை எடுத்துட்டு வந்தவங்களாம் தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளோதான் சவுண்டு. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்தோன்னா எப்போவுமே சவுண்டாக இருக்கணும். நம்ம யார் பிள்ளைங்க தெரியுங்களா? யூதா கோத்திர பிள்ளை. யூதா கோத்திர சிங்கத்தோட பிள்ளை. சிங்கம் பிள்ளை புலி ஆகிடுமா? சரி, பூனை ஆகிடுமா? சரி, பூனை ஆகாது இல்லைங்களா? சிங்கம் குட்டி தான். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு விஷயம், கர்த்தர் நம்ம சபை காட் ஆஃப் மர்சி சபையில் பேச அந்த வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். துதிக்கான மகிமை அவருக்கே செலுத்துகிறேன். இப்போ ஒரு பாடலை பாடி நம்ம வசனத்தை கடந்து செல்லலாம். எழும்புங்க சீக்கிரமாக. தேங்க்யூ ஜீசஸ். ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக பாடி நான் முடிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Alleluia, 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 Yahweh, Alleluia, Yahweh, Alleluia. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போதும் சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. எல்லோரும் இயேசுவே உம் நாமமே உயரணும், அல்லேலூயா. சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே பெருகணும், அல்லேலூயா. சத்தமா? உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுவோமா? உங்க நாமம் உயரணும், நாமத்தை உயர்த்துவோம், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரலை தட்டி நாமத்தை மயப்படுத்தலாம். அப்படியே வாய்த்திருந்து அப்படியே அந்நிய பாஷையில் அவர் துதிப்போம். ஓ ராஷாக்கா ரபா பாபா ரீரா கரா பாலா சந்தா ரபா. நாமத்தை உயர்த்த வந்துக்கிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தை உயர்த்த உயர்த்த அவர் வல்லமயத்தில் இறையும் கொண்டே இருக்கும். நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமம்
வல்லமை உள்ள நாமம் ஆண்டவரே, பிசாசை துரத்துகிற நாமம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதாளத்தை வென்ற நாமம், மரணத்தை ஜெயித்த நாமம், வல்லமை உள்ள நாமம், கிருபையின் நாமம், இரக்கத்தின் நாமம், அன்பு நாமம் ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்ட நாமம் ஆண்டவரே, ரட்சிப்பு தருகிற நாமம், மீட்கப்பட்ட நாமம் ஆண்டவரே. ஓ ரஷாக்கா ரபா லாக ரபா லாபா ரபா ரபா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி இந்த இடத்துல ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அக்கினி, இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உம்முடைய வல்லமை இந்த இடத்துல ஒவ்வொரு தொடுவீராக. இயேசுவின் நாமத்தால் உம் இரத்தத்தின் வல்லமையினால் தேங்க்யூ லார்ட், பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இரத்தத்தின் வல்லமையினால் ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பாவக்கட்டிலிருந்து, இப்பொழுது சாபக்கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தினால் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவி விலகி போவதாக. இயேசு இரத்தத்தால் விலகி போவதாக. ஓ ராஷாக்கா ராபான், அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பட்டியேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று லூக்கு 12:49 சொன்னீங்களே. போடுங்க ஆண்டவர் அக்கினி, பரலோகத்தில் அக்கினி போடுங்க, வல்லமையில் அக்கினி போடுங்க. எழும்பி பிரகாசிக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள், எழும்பி பிரகாசிக்கும்படி நான் செபிக்கிறேன். அக்கினி போட வந்தவரே அக்கினி போடுங்க, இதில் அக்கினி போடுங்க 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 சப்பா. ஃபயர் ஆண்டவர் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையாக உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். வந்தவர்கள் ஏனோ தானோ என்று இராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி வல்லமாய் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும்படிக்க நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாம இந்த சபை உமக்காக அக்கினி ஆண்டவரே சபையா எழும்பும்படிக்க நான் செபிக்கிறேன். இந்த இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்மாக்களையும் நீர் தொடும்படிக்க நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாம எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, தட்டி எழுப்புங்க ஆவியானவரை, தட்டி எழுப்புங்க. சும்மா இருக்க வேண்டாம், பற்றி எரியட்டும் உமக்காக பற்றி எரியணும் நாங்கள் ஆண்டவரை. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஒரு மெழுகு பற்றி எப்படி பற்றி எரியுதோ அப்படி நாங்கள் உமக்கு எரியணும் ஆண்டவரை, உமக்காக எரியணும். தேங்க்யூ லார்ட். ஒரு மெழுகுத்தி எப்படி பாருங்க பற்றி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது, அதே போல கர்த்தருக்காக நம்ம எழும்பி நம்ம பிரகாசிக்கணும். மற்றவங்களுக்கு அது பெரிய வெளிச்சம், மற்றவங்களுக்கு ஒரு விடுதலை, மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவருடைய வெளிச்சத்தை நம்ம எடுத்து போனோம். ஒரு உப்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சமையல் செய்யும் போது உப்பு இல்லைன்னா எதுவுமே டேஸ்ட் இருக்காது. அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அவர் உப்பாக இருந்து மற்ற ஜனங்களுக்கு நம்ம சுவையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஓ ராஷாக்கா ராபா லாபா ராபா. கரலை தட்டி நாமத்தை மயப்படுத்தலாம். தகப்பனே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வல்லமைக்கா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்துல அசைவாடி கொண்டதுக்காய் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு பெரிய பெரிய காரியம் செய்ய போவதற்கா ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உள்ளத்தில் யார் யார் பாரமாக இருக்கிறாங்களோ அந்த பாரெல்லாம் இப்போ நீங்கள் நீக்கி போடுறதுக்கா ஸ்தோத்திரம். எல்லா பாரங்கள், எல்லா கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாகுலம் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தால் விலகி போகும்படியா செபிக்கிறேன். எல்லாம் விலகி போகட்டும். தேங்க்யூலா. சில பேர் காயம் நிறைய காயம். தேங்க்யூலா. சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த காயத்தை இப்போ எடுத்து போடுறார் ஆண்டவர். ஓ ராஷாக்கா ராபா. தேங்க்யூலா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் யார் யாருக்கு உள்ள காயம் இருக்குதோ எல்லாம் அந்த காயம் எல்லாம் இப்பொழுது ஆற்றும்படிக்க நான் செபிக்கிறேன். தேங்க்யூலா. ஹல்லேலூயா. நீர் நொறுங்குண்ட ஆவியும் நறுங்குண்ட ஆவி உள்ளவருக்கு நீர் சமீபமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் இங்கே ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு ஹீல் பண்ணுறாரு. தேங்க்யூலா. உங்கள் நிச்சயத்தை கொடுக்குற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபார் ஹீலிங் மாஸ்டர். ஹீல் பண்ணுங்க இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால். இதில் இருக்கிற எல்லா பாரங்கள் எல்லாம் இன்னர் ஹீலிங் நடக்கட்டும். இப்பொழுது ஒரு இன்னர் ஹீலிங் நடக்கட்டும். ரிசீவ் பண்ணுங்க. ஒரு இன்னர் ஹீலிங் நடக்கட்டும். இன்னர் ஹீலிங் நடக்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். வந்தவர்கள் வெறுமையாக போகாதபடிக்கு எல்லா பாரங்களும் இறக்கி வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் சொல்கிறாரு, நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறப்ப உன் கவலை எல்லாம் மேலே வைத்திருன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ லார்ட். நீங்கள் சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, என்னை யாரும் சரியாக விசாரிக்கிறதில்ல, யாரும் என்ன சரியாக கவனிச்சிக்கிறதில்ல, எல்லாம் இருந்தோம் இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த கர்த்தர் சொல்கிறாரு,
நான் உன்னோட கூட இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நான் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உன் கவலையும் உன் கண்ணீரும் உன் துக்கம் எல்லாவற்றையும் என் சமூகத்தில் ஊற்றிவிடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ராஷாக்கா ராபா லாபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, ஒவ்வொரு தொடுங்க, ஒவ்வொரு உள்ளத்தில் இப்பொழுது எல்லாம் லகுவாக மாற்றுங்க, எல்லா பாரெல்லாம் எடுத்து போடுங்க. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே தேங்க்யூ. எஸ் ஹோலி ஸ்பிரிட். பாஸ்டர் அம்மாவுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. நீங்கள் செய்ய போகிறதுக்கா ஸ்தோத்திரம். சீக்கிரமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. அவங்க நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் மகள் மேலே நீங்கள் வச்சுருக்கிறீங்க அன்பு, உங்களுடைய கரம் இருக்குது, உங்களுடைய கிருபை இருக்குது, வல்லமையாக நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க. ஒவ்வொரு பிளான் வச்சுருக்கிறாங்க. அந்த பிளானை எல்லாம் எக்ஸிக்யூட் சீக்கிரமாக பண்ணும்படி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்தவர்களும் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு இப்பொழுதே ஒவ்வொரு உள்ளத்தில் பேசும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். பேசுவது நீங்கள் அல்ல, பேசுவது நான் அல்ல, பேசுவது நீங்கள் ஆவியானவரே. பேசுவது நான் அல்ல, பேசுவது நீர் பரிசுத்த ஆவியானவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும், தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொள்ளும். நசரனாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால தேங்க்யூ. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தயவுசெய்து உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பார்த்துன்னு வந்துருக்கிறோம். ஒரு வாரம் பேசின அப்புறமா வேறு பேசிட்டேன். சண்டே அந்த ஃபாதர்ஸ் டே வந்ததுனால மறுபடியும் அதை தொடரலாம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சில சொல்ல வசனத்தையே இன்றைக்கி ஆண்டவர் பேசுவார். என்னத்துக்குன்னா அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அல்லையா, அந்த வித்தியாசமாக பேசுகிற தேவனாக இருக்கிறார். அல்லையா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் உங்களை யாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லையா, தேங்க்யூ ஜீசஸ். அல்லையா, சிஸ்டர் அனிதா, பயப்படாதீங்க. கர்த்தர் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது. எதுக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பெரிய பெரிய காரியம் கர்த்தர் செய்வார். அது மட்டும் இல்லை. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். சில நேரத்தில் பிசாசு சொல்லலாம், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். என் வார்த்தை தான் பெரிய. யார் ரிப்போர்ட் நம்மளுக்கு வேணும்? ஆண்டவர் ரிப்போர்ட் தான். ஆண்டவர் ரிப்போர்ட் சொல்கிறாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம், 13-14. கொலோசியர் 1 அதிகாரம் 13-14. 1:13-14. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நெக்ஸ்ட் வாசிமா. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இருளின் ராஜ்யத்திலிருந்து, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 ராஜ்யம் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று இருளின் ராஜ்யம், பிசாசு ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், இயேசு ராஜாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா தான் இருக்க முடியும், இல்லைங்களா? அப்போ நம்முடைய ராஜ்யத்துக்கு ராஜா யாருங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, கர்த்தாதி கர்த்தர் தான். அல்லேலூயா. அவர் தான் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு வில்லன் இருக்கிறான். அவன் தான் பிசாசு. அவனை சாத்தானுன்னு சொல்லப்படும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஆண்டவராக இயேசு என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் செய்து முடிக்கிறது காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ வசனத்திலே சொல்லுது பாருங்க, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்ம பாவமான ராஜ்யத்தில் இருந்தோம், கொடூரமான ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம், சமாதானம் இல்லாத ராஜ்யத்தில் கொண்டு இருந்தோம்.
நித்திய அழிவு அப்படிப்பட்ட ராஜ்யத்தில் தான் இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணார்? நித்திய அழிவில்லாத ராஜ்யத்தில் கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், அவர் ராஜ்யம் 1000 வருட அரசாட்சி வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவருடைய பிள்ளைகள் அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிள்ளைகளால் நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. உலகத்தான் அல்ல. நிறைய முறை வசனம் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு விஷயம், அந்த வசனம் வாசிங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. லேவியராகமம் 20:26. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லினே தான் உங்களுக்கு புரியும். அதில் தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், சீரியஸ் ஆகிடுங்க. நம்ம உலகத்தில் வாழ்ந்தாலும் தேவ ராஜ்யத்துக்கு தான் நம்ம பிள்ளைகள்னு சொல்லி மறக்கவே கூடாது. இந்த காட் கான்ஷியஸ் நம்மக்குள்ளே இருக்கணும். ஓகே, இந்த தேவ உணர்வு, இறைவனின் உணர்வு, விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. விழிப்புணர்வு இல்லாத மாதிரி தான் பிசாசு கொண்டு வரான். அது நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு இருந்தால் தான் நீ தேவ ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம் சொல்லி சொல்லி தினந்தோறும் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு நம்ம பிரித்தெடுக்கிறார். யோவான் 15:19 போடுப்பா. நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்காக பிரித்தெடுத்தாருங்க? அவருக்காக. வசனம் சொல்லுது, என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு, அவரோடு இருக்கும்படிக்கு தான் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்துக்காக அல்ல, உலக இச்சைக்காக அல்ல, அவருக்காகத்தான் பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த ராஜ்யத்துக்குரியவைகள் நம்ம சேர்ந்தவங்க அல்ல, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் தான் நம்ம சேர்ந்துருக்கிறோம். வசனத்தில் சொல்லுது யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராக இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராக இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பாய்க்கிறது. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லாகுது, ஐ ஹவ் சோஸ் யூ அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்குது ஆங்கிலத்தில். அல்லேலூயா. இப்போ God has chosen us out of the world. We are not in the world, even though we live in the world, but we are out of the world. அல்லேலூயா. நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம உலகத்தான் அல்ல, உலகத்தார் வாழ்கிறது போல இல்லை, உலகத்திலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை நம்ம காட்டும்படிக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவராக இயேசு தான் நமக்கு தெய்வன் என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் வசனத்தில் சொல்லுது பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார். அப்போ அந்த பாவ அதிகாரத்தில் நம்ம இருந்தோம் இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துட்டார். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ சில பேர் நான் ஸ்டேட்ஸுக்கு போய் செட்டில் ஆகிடுறேன், நான் அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகிடுறேன்னு போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போகிறாங்க, ஓகே, அங்கே போய் செட்டில் ஆகிறாங்க. அங்கே போய் இந்தியா மாதிரி வாழ முடியுமா? இந்த ரூல் அங்கே சொல்லுமா? சொல்லுமா? செல்லாது. அந்த ஊர், அந்த தேசம் என்ன ஓகே ரூல்ஸ் இருக்குதோ அதுபடித்தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்திலேருந்து நம்ம இருளின் அதிகாரத்திலேருந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இந்த கட்டளைகளை நம்ம கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த கட்டளைகள், அவர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த லா, அவர் எழுதி கொடுத்துருக்கிற இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தான் ஃபாலோ பண்ணோம். ஓகே, அவ்விஸ்வாசிக்கு தெரியாது, அவன் ஃபாலோ பண்ண முடியாது, அவனுக்கு தெரியாது உண்மை உள்ள தேவன் யாருன்னு தெரியாது, அது நமக்கு தெரியும். அப்போ இந்த ரூல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம தினந்தோறும் ஆகாரமாக நம்ம உட்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தினந்தோறும் நம்ம சரீரத்துக்கு சாப்பிட்றோம் இல்லைங்களா, நம்ம ஆவிக்கு என்ன கொடுக்குறோம்? இதுதான். அப்புறம் எப்போவுமே சரீரத்துக்கு தான் பார்க்குறோம் இல்லைங்களா, சிக்கனு மட்டன் இதுதான். ஆனால் ஆகாரம்
உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் என்ன தெரியுங்களா? இதுதான் வசனம், தேவ வசனம். அல்லேலூயா. இப்போ நம்ம இதுக்கு வசனத்துக்கு கடன் சொல்லலாம். இதுக்கு இப்போ நம்முடைய வாழ்க்கை, இப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கை மாறுகிறது. இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். நம்ம பேச்சு மாறும், நம்ம செயல்கள், நம்முடைய ஆட்டிடியூடு எல்லாமே மாறும். ஏன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். நம்ம ராஜ்யத்துக்கு சரி ஆண்டு ராஜ்யத்துக்கு வந்துட்டு பிறகு மறுபடியும் போய் பேச முடியுமா? திருட்டு வேலை பண்ண முடியுமா? கருப்பு வேலை பண்ண முடியுமா? சொல்லுங்கள். திருட முடியுமா? விபச்சாரம் செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏன்னா இந்த ராஜ்யத்துக்கு வந்துட்டோம் நம்ம. இந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம், பரிசுத்தமுள்ள ராஜ்யம். பரலோகத்தின் ராஜ்யம் ஜெயம் எடுத்த ராஜ்யம், தோத்து போன ராஜ்யம் அல்ல, ஜெயம் எடுத்த ராஜ்யம். அல்லேலூயா. நமக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தார். அல்லேலூயா. நம்மை அவர் வாங்கி விட்டார், அவருடைய சொத்தாக மாறிட்டோம். இப்போ அவருக்கு தான் எல்லா ரைட்ஸு இருக்குது நம்ம மேலே. நம்ம மறுபடியும் இருளுக்கு போகக்கூடாது, மறுபடியும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, 6வது ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் பார்க்கலாம். அது சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள் கொஞ்சம் 6:4. ரோமர் எழுதின நிருபம் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் பாருங்க நடந்து கொள்ளும்படிக்கு, புதிதான ஜீவன் உள்ள நடந்து கொள்ளும்படிக்கு, ஆங்கிலத்தில் என்ன ஆகுது, யுனைடெட் வித் கிரைஸ்ட்னு இருக்குது. அல்லேலூயா. அப்போ புதிதாக ஜீவனுள்ளவர்கள் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவனுக்கு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அவரோடு நம்ம அடக்கம் பண்ணப்படும் போது நம்முடைய பாவம், நம்ம பாவம், நம்முடைய சாபம் எல்லாவற்றையும், நம்முடைய சுபாவம், பழைய சுபாவம், பழைய மனுஷன் எல்லாமே அடக்கம் பண்ணியாச்சு. பாவம் கூட அடக்கம் பண்ணியாச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் பிசாசை ஏமாத்தின்னு இருக்கிற, பிசாசு உங்களை ஏமாத்தின்னு இருக்கலாம். நீ பாவி பாவி, நான் சொல்ல உங்கள் பாவி, நீங்கள் பாவி கிடையாது. நான் வசனம் மூலமா பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போது வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க, எல்லாத்தையும் நம்ம அடக்கம் பண்ணிட்டோம் அவரோடவ. நம்ம பழைய சுபாவம், கெட்ட சுபாவம், கெட்ட வார்த்தை பேசுகிற சுபாவம், விபச்சார சுபாவம் எல்லாம் என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம கூட அது வராது. அல்லேலூயா. இதுதான் இதுதான் நம்ம விசுவாசிக்கணும், இதை நம்ம நம்பணும். இன்னைக்கு பிசாசு ஏமாத்தினுக்கிறான். ஏன் தெரியுங்களா? வசனம் உங்களுக்கு சரியாக நமக்கு புரியாதனால தான் இன்னைக்கு பிசாசு ஏமாத்தினுக்கிறான். பிசாசு தோத்து போனுவாங்க. அல்லேலூயா. அவனுக்காக நம்ம பயந்து பயந்து வாழக்கூடாது. அப்போது வசனத்தில் சொல்லி பாருங்க, ரோமர் 6:5, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் உயிர்த்தெழுது போல நாமும் உயிர்த்தெழுது இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவியான மனுஷன், பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், செத்து போயிட்டோம் நம்ம. அல்லேலூயா. பழைய சில்வஸ்டர் ஹஸ் டைடு. ஆமென். அல்லேலூயா. இப்போ புதிய சில்வஸ்டர் தான் இருக்கிறது இங்கே உங்கள் புல்பிட்டில் உங்கள் முன்னாடி நின்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பழைய சுபாவம் எல்லாம் போயிடுச்சு, புதிய சுபாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய கேரக்டர் தான் நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இது ப்ராசஸ்ஸு. நம்ம வாழ்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் நம்ம என்ன சொல்லணும், தேவ ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம்ப்பா. நம்ம பாவி இல்லை சொல்லுங்க, நான் பாவி இல்லைன்னு சொல்லுங்க. அல்ல சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, நான் பாவி கிடையாது. நீ பிசாசு எப்படி தான் ஏமாத்துறான், எதனா செய்துட்டா நீ பாவி, அவ்வளோதான். நீ என்ன ஜெபம் பண்ணால் கூட ஜெபம் கேட்கப்படாதுன்னுவான். நோ, அவன் போய் சொல்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவி நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, வசனம் தெளிவாக சொல்லுது, பிசாசின் ஆளுகைக்குள்ள நம்ம இல்லைங்க, வெளியே வந்துட்டோம். மீண்டுமாய் இன்னைக்கு நிறைய ஜனங்க கிறிஸ்துவர்கள் பிசாசு ஆளுகைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு ஆவியான நம்மகிட்ட திட்டவட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
பிசாசு ஆளுகையிலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ யார் ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆளுகைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய ஷெல்டரில் தான் இருக்கிறோம், அவருடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறோம், அவர் ரட்சிப்பில் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அவரை போல வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அது மறக்கவே கூடாது. அல்ல, அவர் கேரக்டர் தான் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அது மறக்கவே கூடாது எப்பொழுதுமே. அது மறுக்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கை தினந்தோறும்னா அதுங்க பாவம் எட்டி பார்க்க சொல்லும், பாவத்தை எட்டி பார்க்க சொல்லும். பாவத்தை நம்ம எட்டி பார்க்கவே கூடாதுன்னா பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாதுங்க. வசனம் காட்டுறேன். அல்லேலூயா. அப்போ ரோமர் எழுதின நிருபம், முற்றிலும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோங்க. இதுதான் விசுவாசம். நீங்கள் விசுவாசிங்க, இதுதான் சத்தியம். ஆமென். அல்லேலூயா. ரோமர் 6:14, ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனம். திட்டவட்டம் ஆவியானவர் என்கிட்ட பேசினார். இந்த வசனங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இது நம்ம சொல்ல சொன்னார். அதனால தான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் முதலாக்கும் வேறு வெர்ஷனில் for sin shall not have dominion over you. பார்த்தீங்களா? sin is not your master இருக்குது வேறு வெர்ஷனில். இது பாரு, for sin shall not have dominion over you, for ye are not under the law but under grace. பாவம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள, இந்த விழிப்புணர்வு இன்னைக்கு தயவுசெய்து அப்படி உள்ள ஆவில எடுத்துக்கொள்ளுங்க. பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற, சரி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டேன், அவருடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறேன். அவரை மிஞ்சி நம்மளை எதுவும் நடக்காது. புரியுதுங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? புரியலாம், கேட்கலாம். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் சொல்லி பாருங்க, sin shall not have dominion over us. ஆமென். அல்லேலூயா. பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாதுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ரோமர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியே சொல்லுது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்போ நம்ம நீதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. பாவமான இருந்த வாழ்க்கை இப்போ நீதிமான மாற்றி விட்டார் ஆண்டவர். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க நான் நீதிமான்னு சொல்லு? நீங்கள் சவுண்டே இல்லை. விசுவாசிக்கிறீங்க இல்லையா? நம்பிக்கை இல்லையா? என்ன நம்பாதீங்க, நான் மனுஷன், இதை நம்புங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க. வசனம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நான் ஒன்றும் இஷ்டமாக சொல்லலை. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம நீதிமானாக இருக்க முடியும். ஏன்னா அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் நீதியின் மித்தம் ஆண்டு நம்ம நீதிமானாக மாற்றி விட்டார். அல்லேலூயா. இந்த சத்தியம் தான் உங்களுக்குள்ள என்றைக்குமே ஜொலித்து கொண்டே இருக்கணுங்க. இந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் தான் நான் நீதிமானாக இருக்கிறேன் அப்படி சொல்லினே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ வசனத்தில் சொல்லுது, கலாத்தியர் 5:1, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், போட்டியா பார்த்து வாசிமா. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல், அடிமைத்தனத்து ஆவி நமக்குள்ள இல்லைங்க. ஹல்லேலூயா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம அடிமை இல்லை, நம்ம பிசாசுக்கு அடிமை இல்லை, பாவத்துக்கு அடிமை இல்லை, சாபத்துக்கு அடிமை இல்லை. ஆள் வெளியில் கொண்டு வந்துட்டார். இந்த சத்தியம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக இது பதியணும். அல்லேலூயா. அப்போது ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 15, 16, 17 வசனம் போடுப்பா.
அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவி பெறாமல் பயம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லது பாருங்க, வசனத்திலே சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்க அடிமைத்தனத்தின் ஆவி நீங்க பெறவில்லை. அல்லேலூயா. நீங்க நிறைய பேர் எதுக்கு பயப்படுறீங்க தெரியுங்களா? ஓகே, இந்த சத்தியம் தெரியாதனால தான் அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்குது. புரிஞ்சுக்கலாம்? இந்த பிசாசின் கிரியையிலிருந்து தான் ஆண்டவர் நம்மளை வெளியில் கொண்டு வந்துட்டார். புரியுதுங்களா? மீண்டுமாய் அந்த பயம் நம்ம கூட இல்லைங்க, இருக்கவும் கூடாது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயம் பிசாசு கொண்டு வருது. ஃபஸ்ட்டு பயம்தான். பயம் கொண்டு வந்துட்டு உள்ள நுழைஞ்சிடுவான். புரியுதுங்களா? பயம் கொண்டு வந்த பிறகு தான் எல்லாமே பிரச்சனை உண்டாகும். நல்லா இருப்பீங்க, திடீர்னு பயம் வந்துடும். ஏன் பயம் வருது? பிசாசு கொண்டு வருவான். நம்ம தான் ரொம்ப உஷாராகணும். இப்போ நீங்கள் சொல்லணும், நான் அடிமைத்தன ஆவி என்கிட்ட இல்லை, நான் பயப்பட மாட்டேன், பிசாசு ஆவி என்கிட்ட இல்லை, எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆவி தான் எனக்குள்ளே இருக்கும்போது என்னை அது நடத்தும். என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். தினந்தோறும் என்னை போஷிக்கிறார், என்னை நடத்துகிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் எனக்கு தெய்வமாக இருக்கிறார். அவர் தான் என்னை வழிகாட்டியாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு ரட்சகராக இருக்கிறார். அவர் தான் என்னை மீட்டு கொண்டு விட்டார். நான் அவருடைய சொத்தாக இருக்கிறேன். அவர் தான் எனக்கு எஜமானாக இருக்கிறாரு. அவர் சொல்கிற பேச்சு தான் நான் கேட்குவேன். பிசாசு சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன். உலகம் சொல்கிற பேச்சு நான் கேட்க மாட்டேன். உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் குப்பை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குப்பையிலேருந்து தூக்கி எடுத்துட்டாரு. பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து இன்னைக்கு அவர் பரிசுத்த இரத்தால கழுவி அவருடைய பிள்ளையாக என்னை மாற்றி விட்டாரு. அது மட்டுமல்ல, என்னை சுதந்திரவாளியா மாற்றி விட்டார். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. பாருங்க, அப்பா பிதாவை என்று அழைக்க என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையா மாத்திட்டீங்க நீங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? மறுபடியும் பிள்ளையா மாறிட்டு பிறகு மறுபடியும் நீங்கள் கலப்பையில் கை வைத்துட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். வசனம் இருக்கு. பெர்க்மன்ஸ் ஃபாதர் நல்லா பாடுகிறார் அந்த பாட்டு. அல்லேலூயா. நான் எது சொல்லலாம், மறுபடியும் திரும்பி பார்க்காதீங்க. அல்லேலூயா. கடைசி காலத்தில் இருக்கிறவங்க வைராக்கியமாக வாழ கற்றுக்குங்க. வசனம் அதான் சொல்கிறேன் நான் அடிக்கடி. ஓகே, நியூ டெஸ்டமெண்ட்டில் நிருபங்களை நிறைய வாசிக்க பழகுங்க. நீங்கள் நிருபங்களை வாசிக்க உங்கள் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன். ஓகே, நிருபங்கள் அப்போஸ்தலர் பவுல் என்ன மாதிரி எழுதியிருக்கிற ஆண்டவர் அவருக்கு வெளிப்பாடு கொடுத்து எப்படி எழுதி வச்சிருக்காரு பார்த்தீங்களா? சூப்பருங்க. அல்லேலூயா. கூட இருந்த அப்போஸ்தலன் கூட அந்த மாதிரி எழுதலை, அவரை எழுத வச்சார். அல்லேலூயா. எல்லாம் ரெவலேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போ பிதாவே கூப்பிட பண்ணுகிற பரிசுத்த சுவிகாரத்தை சரி புத்திர சுவிகாரத்தை ஆவியை பெற்றிருக்கிறோம். பெற்றாச்சுங்க. இப்போ அவருடைய பிள்ளையா இருக்கிறோம். நெக்ஸ்ட் வசனம் போடுப்பா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடன் கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழிநடத்துகிறார், நம்மோடு பேசுகிறார். எவ்வளோ பேர் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறாரு? பேசுனாங்க, அவர் உள்ளவே இருக்கிறார், வெளியே இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பேசுகிற தெய்வமாக இருக்கிறார், நடத்துகிற தெய்வனாக இருக்கிறார். அட்லீஸ்ட் ப்ராம்ப்டனா ஆகுதா? ஒரு உணர்வு தான் வருதா? உணர்த்துறாரா? அதெல்லாம் இருக்கா? உணர்த்துறது வந்துச்சன்னா அப்படியே டெவலப் பண்ணுங்க. ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அவர் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா நீங்கள் அது நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை மறுபடியும் கீழே உழுந்து ஏந்திரிக்க மாட்டீங்க. ஓகே, ஓப்பார் அழுந்துக்க மாட்டீங்க. பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை விடுவிக்கிற ஆவியானவர் நம்ம கூட. எங்கே ஆவியை உண்டோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே ஆவியானவர் உண்டோ விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாருங்க? அப்போ விடுதலை வாழணும் நீங்கள். அப்போ ஏன் கட்டப்பட்டுங்களா இருக்கிறீங்க? என் சத்தியம் நமக்குள்ள போல உள்ளோ வெறும் உதட்டு அளவு வாயளவு இல்லைங்க, உள்ளே இருங்கணும். அல்லேலூயா.
சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். நான் விடுதலையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிசாசே நல்லா கேட்டுக்கோ, நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிள்ளை. ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். நான் வெற்றி ஓடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் விடுதலை பெற்று விட்டேன். அவர் எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சத்தியம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த சத்தியம் தான் நம்மளை பாதுகாக்குங்க. இந்த சத்தியம் தான் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் பாதுகாக்கிறது மட்டுமல்ல, வழிநடத்துறது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா. அவர் வரும்போது, ரகசிய வருகை வரும்போது கண்டிப்பா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதை சொல்றேன், இந்த சத்தியத்தில் நீங்க ஊறணும். சத்தியத்தில் ஊறும் போது தான் பாருங்க, நம்ம லெமன், ஓகே, எலுமிச்சை பழம் ஊறுக்காய் போட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கட் பண்ணிட்டு ஊற வைக்கிறாங்க இல்லைங்களா? அது ஊற ஊற தான் டேஸ்ட்டு. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்ம வசனத்தில் ஊறினாங்க. வசனத்தில் ஊற ஊற உங்க வாழ்க்கையே டேஸ்ட்டு, மற்றவங்களுக்கு டேஸ்ட்டு, மற்றவங்களுக்கு வெளிச்சம், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு விடுதலை கொடுக்குற பிள்ளையா உங்களை வச்சு கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்யறது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் உங்களோடு கூட நம்மோடு கூட இருந்து ஜனங்களை விடுவித்து ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம பரலோகத்தை எடுத்து சொல்லுவோம். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இந்த நோக்கம் தான், பெரிய நோக்கம் தான். பிசாசு என்ன பண்றான், நம்மளை ஏமாத்தின்னு இருக்கிறான். தயவு செய்து பிசாசு ஏமாத்துறதுக்கு வழி கொடுக்காதீங்க. தினந்தோறும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. நெக்ஸ்ட் போடுப்பா. நாம் எல்லாரும் முடிஞ்சிச்சா? ஓகே, 17 போடுப்பா. ஓகே, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அல்லேலூயா. அப்போ அவர் பிள்ளை ஆயிட்டாக்கா அவர் சுதந்திரவாளி ஆகிட்டோம். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய சொத்து இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க நிறையா. அந்த சொத்து யாருக்கு சொந்தங்க? யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு. இப்போ உங்கள் அப்பா அம்மா சொத்து இருக்குது, ஆ சொத்து யாருக்கு வரும்? யாருக்கு வராங்க? பிள்ளைகள் தான் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போ பரலோகத்தின் சொத்து நமக்கு தாங்க. அல்லேலூயா. பரலோகத்தை பொக்கிஷங்களாம் நம்ம எடுக்கணும். அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு தான். பிசாசு ஏமாத்தின்னு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாத்தோட ரிச்சு பார்ப்போம் நம்ம தாங்க. அது ஏன்னா பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு நமக்குள்ள இருக்கிறார். மரித்தவர்கள்னு சொன்னா, ஒரு காலத்தில் நம்ம மருத்துவர்களாக இருந்தோம். வரேன், அதுக்கிட்ட வரேன், டைம் இல்லை. ஓகே, அதை முடிச்சிடறேன். ஓகே, அப்போ ரோம 6:20 சொல்லுது, பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தீர்கள். புரியுதுங்களா? பாவத்தை அடிமையாக இருந்தப்போ நம்ம நீதிக்கு நீங்கினவர்களாக இருந்தோம். நீதி என்னன்னு தெரில, உண்மை உள்ள தேவன் யாருன்னு தெரில, இங்கும் அங்கும் அலை மோதி கொண்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்தா இது தெய்வம் தெய்வம், அப்பா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஆனால் ஒரு காலத்தில் அப்பா நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான். சிரிப்பாக இருந்தது எனக்கு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வசனத்தில் சொல்லுது, ரோமர் 6:21 போடுப்பான். 6:21. இப்பொழுது உங்களுக்கு வாசிமா இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. முடிவு மரணமே. பாருங்க, இப்போ வெட்கம் தோன்றி. இப்போ நல்லா யோசித்து பாருங்க. பார்த்தா சிரிச்சேன் நான். நம்ம செய்த காரியங்களை பார்த்தா நம்ம எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டோம் டைம் இல்லைங்களா? டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணல, மரித்தவர்களாக இருந்தோம்யா. ஆமென். உயிரோடு கூட தான் இருந்தோம், ஆனால் ஆவி மரித்ததாக இருந்தது. ஜீவன் இல்லாதவான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். கிறிஸ்து என்னைக்கு வந்தார் அன்னைக்கு தான் நம்மளுக்கு ஜீவன் வந்தது. அல்லேலூயா. புரியுதுங்களா?
அவன் மரித்தவர்களாக இருந்த போது நம்ம செய்த காரியம் அட்டூழியம் எல்லாம் இப்போ யோசித்து பார்த்தா நம்மளுக்கே வெக்கமாகுது. இதெல்லாம் இது தெரியாத செஞ்சிட்டோம்ப்பா, அப்படி அதில் தான் மட்டும் சொல்கிறேன், இதெல்லாம் செய்யாதீங்கன்னு. நெக்ஸ்ட் போடுப்பா. அப்போ இது மரணமே இல்லை, ஒரு நிமிஷம், சரி போடு. ஓகே, மரணமே இல்லைங்களா? ஓகே, கடைசி என்னது? மரணம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யார் யார் இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க மரணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு கூட இல்லை. அப்போது அவங்க மரணத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மரணத்தில் தான் இருக்கிறாங்க தினந்தோறும். ஏன்னா ஒரு நாள் சடனாக வரும் மரணம், நேராக அங்கே போவாங்க, நரகத்துக்கு தான் போயிடுவாங்க. அதுதான் மரணம் இல்லைங்களா? அதுதான் மரணம். 2 மரணம் இருக்குது நம்மளுக்கு. ஒன்று ஃபிசிக்கல் டெத்து, இன்னும் ஸ்பிரிச்சுவல் டெத் மேலே இல்லைங்களா? அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபு. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு ஜீவனுங்க, கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் நம்மளுக்கு பலன். அல்ல, அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பலனே இல்லை, பலத்துக்கு ஜெபம் பண்ணோம். நான் சொல்ல, பலத்துக்கு ஜெபம் பண்ணாதீங்க, இப்படி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளே இருக்கிற நீங்கள் தான் எனக்கு பலன், நீங்கள் பலனாக இருக்கும் போது எனக்கு ஓகே, நீங்கள் தான் எனக்கு பலன்னு, உங்கள் பலம் எனக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகட்டும், அதிகரிங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் பலன். அதை தாவீது சொல்கிறார். அந்த காலத்தில் இன்ட்ரெஸ்ட் பற்றி அவருக்கு வெளிப்பாடு வந்துச்சு பாருங்க. சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே, என் ஜீவனும் பலனாகிய கர்த்தாவே. அப்போ சொல்றார், என் ஜீவனும் என் பலனாகிய கர்த்தாவேன்னு சொல்லிட்டார் அப்போவே. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் கூட அது சொல்கிறதுக்கு தெரியாத உட்காந்து இருக்கிறோம் இல்லைங்களா? என் ஜீவனும் பலனாகிய கர்த்தாவே, எனக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் தான் என் ஜீவன், நீங்கள் தான் எனக்கு பலன். அப்போ நீங்கள் என் பலனாக இருக்கும் போது நான் சொல்கிறேன், இனிமே உங்களுக்கு பலவீனவன், நீங்கள் பலவீனம் ஆளுகளும் இல்லைங்க. அல்லேலூயா. கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால பலவீனம் இல்லை நம்மளுக்கு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? சைலண்டாக இருக்கிறீங்க? சத்தம் போடுங்க. அல்லேலூயா. பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. நெக்ஸ்ட் இது போடுப்பா, ரோமர் 6:21 போடு. 21. அப்போ பாருங்க, இப்போ என்ன பார்த்தோம்? மரணம் பார்த்தோம் இல்லைங்களா? நம்மளுக்கு அது 20 போடுப்பா. 20. ஓகே. பாவத்துக்கு நீங்கள் அடிமையாக இருந்த காலத்தில், இல்லை அது இல்லை, 21 போடு. 21 தான், 21, சாரி, கரெக்ட். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினால அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணமே. அப்போ அந்த மரணத்திலிருந்து, மரண கூறிலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம விடுவித்து நித்திய ஜீவனை கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ மரணம் கூறிலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்து விட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. இப்போ போடுப்பா 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இப்போ மரண கட்டிலிருந்து, மரண தருவாயிலிருந்து நம்மளை எடுத்து விடுதலை கொடுத்து அவர் ரத்தத்தால் நம்மளை சமீபமாக்கி பரலோகத்தை கொண்டு வந்துட்டார். அவர் ராஜ்யத்தை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இதில் நம்ம ட்ராவல் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் நீங்கள் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட மரணத்திலிருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டார். இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்து அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு இப்போ மரணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்க, இந்த உலகத்தில் இயேசு அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்க கிட்ட போய் நம்ம சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவர் இயேசு குறித்து சொல்லி அவங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்பி ரத்தத்தால் கழுப்பட்டு ரட்சிக்கப்பட்டால் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. புரியுதுங்க அவங்களுக்கு? அதனால தான் உங்களை என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நான் எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா, எடுத்துன்னு வந்து வரோம் கை தட்டுறதுக்கு இல்லை, எல்லா இடத்துல போய் சொல்லணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் பெற்ற இன்பம்
மற்றவங்களும் பெறணும். அல்லேலூயா. நான் சாப்பிட்ட சாப்பாடு மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அழைத்திருக்கிறார். புரியுதுங்களா? என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போது 22 வசனம் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நம்ம நித்திய ஜீவனில் நம்ம தினந்தோறும் நடக்கணும். நித்திய ஜீவன் நடக்கணும்னு சொன்னால் இந்த வசனத்தின்படி நம்ம நடக்க 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 தினந்தோறும் பரிசுத்தமாகும். தினந்தோறும் வாழ்க்கை மாறும். தினந்தோறும் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பீங்க. தினந்தோறும் கர்த்தர் நடத்துவார். தினந்தோறும் இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் பேசுவார். நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று பேசுவார். நீ பயப்படாது என்று சொல்வார். உன்னை உற்சாகப்படுத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை நீதியில் நடத்துவார். உன் நீதியில் நிலை கொண்டு வச்சு பெரிய பெரிய காரியம் மட்டுமல்ல, உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய நித்திய ஜீவனை கொடுத்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அஷூரன்ஸ் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டுமா? நிச்சயமா உறுதி. நமக்கு ஒரு பெரிய உறுதியை கொடுத்துட்டாருங்க. இந்த உறுதியில் தான் நிறைய பேர் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, கீழே விழுந்து விழுந்து எழுந்திரிக்கிறோம். தயவுசெய்து இந்த சத்தியம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமாக இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக நீங்கள் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது இப்போ முடிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 2:18. அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் மூலமா பிதாவோடு சேர சிலாக்கியத்தை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இந்த நெக்ஸ்ட் மாதம் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போது வசனத்தில் சொல்லுது பாருங்க, பிதாவிடத்தில் நான் அவர் மூலமாக நம்ம சேர்த்து வச்சிட்டார். அவர் ரத்தத்தின் மூலமாக நம்ம சேர்த்து வச்சிட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மளை என்ன பண்ணாருங்க, சேர்த்து வச்சிட்டார். அல்லேலூயா. புரியுதுங்களா? வசனம் வாசிமா அது. அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய், யார் மூலமாய்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். 19 வாசிமா. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து நெக்ஸ்ட் 21 படிங்க. அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய மாளிகையாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் வாசனம் முடிச்சிடுறேன். 21, 22 வாசனம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அல்லேலூயா. நம்ம தான் மாளிகை. நெக்ஸ்ட் வாசிமா. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய ஆவியினாலே சொல்லுங்க, தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆவியினால தான் கட்டப்படுறோம். பரிசுத்த ஆவியினால நம்ம வாழ்க்கை கட்டுறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இன்னைக்கு பிதாவோடு நம்ம இணைந்து இருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? கரலை தட்டி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ இப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணாங்க, டெய்லி தினந்தோறும் நம்ம எவ்வளோ அவருக்கு நன்றி சொன்னாலும் போதாதையா, கோடி நன்றி சொன்னால் கூட பத்தாது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஓகே, மரணத்தை நோக்கி கொண்டு போயிருந்தோம். அதிலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனுக்காக கொண்டு வந்துட்டார். பரலோக ராஜ்யத்துக்கு சேர்த்துட்டார். அல்லேலூயா. எழுப்புங்க, நான் ஜெபிக்கிறேன். விலகுச்சா அல்ல விலகுலாம் அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? இது பத்தில் இன்னும் சத்தமா? அல்லேலூயா. பாருங்க பாஸ்டமா சவுண்ட் எப்படிக்குது, கன்னு மாதிரி. ஆமென். அல்லேலூயா.
அப்படி தான் இருக்கணும், நாங்கள் அப்படி தான் உற்சாகமாக இருக்கணும். சரிங்களா? இந்த பாருங்க இன்னும் எப்படி இருக்காங்க உற்சாகம். இனிமேல் நான் என்ன பாருங்க, நம்ம என்ன உங்களை மாதிரி சின்ன வயசாக இருக்கிறோம் சொல்லுங்கள்? இல்லை, எங்களுக்கு வயசாகின்னு போயிட்டு தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் எங்களுக்குள்ளக்கு தான் கன்று மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஒரே ஒரு அடிப்பாடு நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா அல்லேலூயா யாவே ஹாலே ஹalleluya. நல்ல தகப்பனே பாமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து விட்டீரே பாம். கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண தருவாயில் இருந்த எங்களை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தேங்க்யூலா, எங்களை மீட்டெடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி இருந்த நேரத்தில் எங்கள் நித்திய ஜீவனை கொடுத்த தேவனே பாமுக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து விடுதலை கொடுத்தீரே, பெரிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வசனம் என்றைக்கும் மாறாத வசனம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வசனம் ஆண்டவரே. நீ மாறாத தேவன் ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை என்றென்றைக்கும் அழியாது, ஒழியாது, மறைந்து போகாது. உங்களுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலைத்து நிற்கும். எங்களை ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். அழிவில்லாத ராஜ்யத்துக்கு நித்தியமாக நித்திய ஜீவன் தருகிற தேவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்காய் நன்றி. உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்காய் நன்றி. பாஸ்டர் மகா ஜபிக்கிறேன், பாஸ்டருக்காக ஜபிக்கிறேன், ரெனி மகளுக்காக ஜபிக்கிறேன், பாஸ்டர் ஜோஷுவாக்காக ஜபிக்கிறேன், 2 பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்றைக்கி பாஸ்டர் ஜோஷுவா கூட வெளியே போயிருக்கிறாங்க, வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எந்த தீங்கு வராத படிக்கு நல்ல விதமாக முடித்து அந்த வர்ஷிப்பு ஆண்டவரே வசனத்தை சொல்லி எல்லாம் முடித்துட்டு ஆண்டவரே மீண்டுமா வீடு திரும்படி ஜெபிக்கிறேன். சுகசேமத்தோடு கொண்டு வாங்க. அதே போல் பாஸ்டர் கல்லூரிக்கு போயிருக்கிறாங்க, அவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே நல்லா ஆண்டவரே வல்லமை எடுத்து பயன்படுத்தி அந்த சுகசேமத்தோடு வரும்போது அவரையும் அந்த வாகனத்தையும் இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. எந்த தீங்கு வராதபடி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். பாஸ்டர்மா கூட கர்த்தாவே நல்ல ஆரோக்கிய சுகத்தை பலத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே மகள் ரினியை கூட 2 பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல விதமாக அவங்க ஊர் கொண்டு போய் நல்ல விதமாக அவங்க தகப்பன் மூலமாக கொண்டு வந்து சேர்த்திரே உங்கள் நன்றி, உடனுக்குடி நன்றி. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள விலையேறப்பட்ட நாமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். நசனாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம்.